نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من صلى علي صلاة واحدة صلى الله عليه عشرا أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அருமிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் நாயகத்தை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், வலிமார்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக பரக்கத்தான இந்த ஒரு மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிற நம்மின் மீதும் நமது குடும்பத்தினர்கள், சந்ததியினர்கள், உற்றார் உறவினர்கள், மனைவி மக்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய பெரும் கிருபையினால் திருப்பூருக்கு ஒரு பரக்கத்தான ஒரு மஜ்லிஸ் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருப்பூர் அல்லாஹ்வினுடைய அருளையும் வளத்தையும் பெற்று வருவதோடு இன்னமும் பரக்கத்தான அவனுடைய பார்வைகளை ரப்பினிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சிறந்த வழிவகையாக இந்த மஜ்லிஸ் அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா பரக்கத்தான இந்த மஜ்லிஸை கொண்டு நம்மளுடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹு தஆலா ஹைராக்கி தந்தருள்வானாக. நம்மளுடைய அனைத்து ஹாஜாத்துகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நிறைவேற்றி தந்தருள்வானாக. இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், வயோதிகர்கள், உலமாக்கள், சமூக மக்கள் என்று யார் யாரெல்லாம் கலந்திருக்கிறார்களோ எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இந்த மஜ்லிஸினுடைய பரக்கத்தை கொண்டு நீண்ட ஆயுளையும் நிறைவான ஆஃபியத்தையும் அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இந்த மஜ்லிஸினுடைய பரக்கத்தை கொண்டு மரணிக்கும் சமயத்திலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரக்கத்தான அந்த திருவதனத்தை கண்டு, சுவனத்தை கண்டு, நல்லோர்களையும் மாணவர்களையும் கண்டு, நமக்கு ஒரு பெருநாளை போன்று மிகுந்த சந்தோஷத்தோடு ரப்பை சந்திக்கப் போகிறோம் என்கிற ஆவலோடு மரணிக்கும் நல்லதொரு நசீபை அல்லாஹ் இந்த மஜ்லிஸின் பரக்கத்தை கொண்டு நமக்கு தந்தருள்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இந்த மஜ்லிஸினுடைய பரக்கத்தை கொண்டு எல்லா விதமான தீங்குகளை விட்டும் இந்த சமூகத்தை பாதுகாத்தருள்வானாக. அல்லாஹு தஆலா வரும் காலங்களில் நல்ல ஆட்சியாளர்களை தந்தருள்வானாக. உலக முஸ்லீம்கள் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா தகுந்த பாதுகாப்பை வழங்கிடுவானாக. நம்முடைய சமூக மக்களில் யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அனைத்தையும் நிறைவேற்றி தருவானாக. குறிப்பாக வயதுக்கு வந்தும் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு அல்லாஹு தஆலா சாலிஹான வரன்களை அமைத்து தருவானாக. திருமணமாகியும் நீண்ட காலங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் சாலிஹான குழந்தை பாக்கியத்தை அவன் புறத்திலிருந்து தந்தருள்வானாக என்று துஆ செய்து என் வார்த்தைகளை துவங்குகிறேன்.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுவது என்பது ஒரு சிறந்த ஒரு இபாதத், ஒரு வணக்கம். எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னதை போல அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நான் செய்கிறேன் எனவே நீங்களும் செய்யுங்கள் என்று ஒரு அமலை கற்றுத்தருவதாக இருந்தால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத் சொல்லுகிற அமலை தவிர வேறு எதையும் அவன் சொல்லித் தரவில்லை. கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெயர் சொல்லப்படும் பொழுதெல்லாம் சப்தமாக இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் நாவிற்குள் மனதிற்குள் நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்பதையும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நான் ஸலவாத்து சொல்கிறேன், மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்கிறார்கள், எனவே நீங்களும் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிற ஒரு உன்னதமான ஒரு அமல் என்பது ஸலவாத்தினுடைய அமல். அல்லாஹ் இந்த உலகத்தில் இந்த சமூகத்திற்கு தந்த எத்தனையோ வணக்கங்களுக்கு வரையறையை தந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்திற்கு மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்திலேயும் ஒரு எல்லையை, ஒரு வட்டத்தை, ஒரு வரையறையை நிர்ணயிக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். சில சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே வந்தார்கள். வந்து கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அவங்களுடைய இபாதத்துகள்லாம் எப்படி இருந்துச்சு, கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்டாங்க. பெருமானார் இப்படி தொழுவார்கள், இப்படி ஓதுவார்கள், இப்படி தியானத்தில் இருப்பார்கள் என்றெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத்துகளை பற்றி பேசுகிற போது மலைத்து போன அந்த சஹாபாக்கள் அந்த இடத்துல நின்றுகிட்டு ஒரு சபதம் எடுத்தார்கள். பாவத்தினுடைய வார்த்தையை கூட உணராத, தெரிந்து கொள்ளாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் என்று சொன்னால் என்னவென்றே தெரியாத உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு இபாதத்து செய்கிறாங்களாம், இவ்வளவு அல்லாஹ்வை வணங்குகிறார்களாம் அப்படின்னு சொன்னா நாமெல்லாம் எம்மாத்திரம். உள்ள போற மூச்சும் பாவத்தோட தான் போகுது, வெளியே வந்தாலும் பாவத்தோட தான் வருது. அனுதினமும் பாவத்திலேயே உருண்டு அதிலேயே பிறண்டு நாம் விழுகிறோம். நம்மள்கிட்ட என்ன பெரிய இபாதத்து பாத்திர முடியும்? அதனால இனிமே நாம பெரிய அளவில் இபாதத் செய்ய வேண்டியதான்னு சொல்லிட்டு அந்த சஹாபாக்கள் சபதம் எடுத்துக்கொண்டார்கள். இனிமேல் நான் இரவு முழுக்க தூங்க போவதில்லை, அல்லாஹ்வை நின்று வணங்க போகிறேன் என்று சபதம் எடுத்தார். இன்னொரு சஹாபி, நான் இனிமே என்னுடைய மனைவியோடு நான் என் நேரத்தை கழிக்க மாட்டேன், நான் முழுக்க முழுக்க இபாதத்திலேயே நான் கழிக்கப் போகிறேன் என்று பேசினார். இன்னொரு சஹாபி, நான் இனிமே சாப்பிடவே மாட்டேன், தினமும் நான் நோன்பு பிடிக்க போறேன் அப்படின்னு சபதம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். பெருமானார் வந்த பிறகு இந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டு 3 சஹாபாக்களையும் அழைத்து சொன்னார்கள், உங்களுடைய வயிறுக்கென்று சில ஹக்குகள், கடமைகள் இருக்கிறது, அதனால தினமும் நோன்பு பிடிக்க கூடாது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மன்னவர்கள் நோன்பு நோற்றதை போல் ஒரு நாளைக்கு நோன்பு வைங்க, ஒரு நாளைக்கு நோன்பு விடுங்க. உங்கள் வயிற்றுக்கென்று சில ஹக்குகள் இருக்கிறது, கடமைகள் இருக்கிறது, அதிலேயும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுரை சொன்னார்கள். இன்னொரு சஹாபி, உங்க கண்ணுக்குன்னு சில கடமை இருக்குது, அல்லாஹ் தந்த அமானிதம் இல்லையா கண்ணு, அதை நீங்க நாசமாக்கிட கூடாது, கொஞ்ச நேரம் தூங்குங்க. நான் கொஞ்ச நேரம் தூங்க தான் செய்கிறேன், கொஞ்ச நேரம் என்று அல்லாஹை வணங்குகிறேன், நானும் சாப்பிட்றேன், நோன்பு பிடிக்கிறேன், நான் மனைவியோடு என்னுடைய நேரங்களை கழிக்கிறேன், அதனால் நீங்கள் என்னை விட பெருசாக முந்தி போயிடணும் அல்லது என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு நீங்கள் எந்த காலத்திலையும் நினச்சிடக்கூடாது. பெருமானார் பல இடங்களில் கேட்பார்கள், ஐயுக்கும் மிசிலி, ஐயுக்கும் மிசிலி, என்ன மாதிரி எவன் இருக்கிறான்னு கேட்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஆட்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இன்னமான பஷர் மிஸ்லுக்குங்கிற ஆயத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹும் நம்மளை மாதிரி தான், அவங்கள என்ன பெருசாக பற்றி பேசுறது, பெருமானாரும் நம்மை போன்று ஒரு மனிதர் தான் அப்படின்னு பேசுகிறோமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் கேட்கிறார்கள், ஐயுக்கும் மிசிலி, உங்கள்ட எவன் என்ன மாதிரின்னு கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
என்ன மாதிரிலாம் இருக்க முடியாது. கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய இபாதத்துகளில், உங்களுடைய வணக்க வழிபாடுகளில் ஒரு தளர்வு காட்டணும். உங்களுடைய அமானிதங்களை நிறைவேற்ற வேண்டும். உங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்கு, குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ணும் என்றெல்லாம் அந்த சஹாபாக்களுக்கு அறிவுரை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சுட்டாங்க. மறுபுறத்தில் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரிடத்திலே வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய கடமையான வணக்கங்கள் போக, எனக்கு விதியாக்கப்பட்ட என்னுடைய காரியங்கள் போக, ஒரு நாளைக்கு கால் பகுதியை உங்கள் மீது செலவாத்து சொல்லணும்ட்டு நான் முடிவு செஞ்சிருக்கிறேன். பெருமானார் சொன்னார்கள், ரொம்ப நல்ல விஷயம்ப்பா, ஃபைன்சித்த ஃபஹுவ ஹைருல் லக்க, இருந்தாலும் நீ கொஞ்சம் கூட்டிக்கிட்டேன்னா அது உனக்கு ஹைரா அமையும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியா யா ரசூலுல்லாஹ், அப்படின்னா என்னுடைய காரியங்கள்லாம் போக மீதம் இருக்கிற நேரங்களில் பாதி நேரம் உங்கள் மீது செலவாத்து சொல்வதற்கு நான் என்ன செய்கிறேன், செலவிடுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்ல விஷயம், ஃபைன் ஜித்த ஃபஹுவ ஹைருல் லக்க, இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கிட்டா நல்லா இருக்கும்னாங்க. அந்த சஹாபி சொன்னார், எனக்கு கிடைக்கிற ஓய்வு நேரங்களில் 2/3 பங்கை உங்களுக்காக நான் செலவு செய்கிறேன் நாயகமே, உங்க மேல நான் செலவாத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல விஷயம், ஃபைன் ஜித்த ஃபஹுவ ஹைருல் லக்க. கடைசியாக அந்த சஹாபி சொன்னார், நாயகமே, என்னுடைய வணக்க வழிபாடுகள், கடமையான காரியங்கள், குடும்பத்திற்கான நேரங்கள் எல்லாம் போக என்னுடைய ஓய்வு நேரங்களில் முழு நேரத்தையும் உங்கள் மீது செலவாத்து சொல்வதற்கு நான் செலவிடுகிறேன் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதன் துக்ஃபா ஹம்மக வ துஃபரு லக தம்புக. உபையே, நீ உங்களுடைய வார்த்தையில் உண்மையாளராக இருந்தால், நீங்க உண்மையிலேயே இப்படி செஞ்சிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து சிரமங்களுக்கும் கவலைகளுக்கும் இந்த செலவாத்து போதுமானது என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் வாழ்க்கையில நாம அனுபவத்தோடு பார்க்கிறோம், அனுபவத்தில் பார்க்கிறோம், நாயகத்தினுடைய சலவாத்தோடு தங்களுடைய மூச்சுக்காற்றை கழிக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் ரப்ப அதை ரொம்ப சின்னதா காட்டி என்ன செஞ்சிடறான், முடிச்சிடறான். பெரிய சிரமத்தில் அவங்களை ஆக்குறது இல்லை. பெருமானாரின் மீது தொடர்ந்து சலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம், அல்லது ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு, என்ன தெரியுமோ சலவாத் பெருமானார் மீது சொல்லிக்கொண்டே இருக்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை பொய்யாகாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னுடைய எல்லா கவலைகளுக்கும் இது போதுமானது, அல்லாஹ் உன்னுடைய பிரச்சனைகளை பார்த்துப்பான், அது மட்டுமல்ல அல்லாஹ் உனக்கு மக்ஃபிரத்தை தருகிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, இப்ப ஸலவாத்தினுடைய மதிப்பு என்ன, அதனுடைய அந்தஸ்து என்ன, அதனோடு நாம் தொடர்பு கொண்டிருக்கிற போது அல்லாஹ் நமக்கு தருகிற உபகாரங்களும் சன்மானங்களும் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், உண்மையிலேயே நாம் நம்முடைய ஒவ்வொரு நிமிடங்களையும் நாயகத்திற்கு தருவதற்கு தயாராகி விடுவோம். பெருமானாருடைய அந்தஸ்தை முதலில் விளங்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்தஸ்தை புரிந்தவர்கள் மட்டும்தான் நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்ல முடியும். பெருமானாருடைய அந்தஸ்து விளங்கல, ரசூலுல்லாஹ்வுடைய மகாமு விளங்கல, அவர்களும் நம்மை போன்றவர்கள் என்ன நபியா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நாம முடிச்சுக்கிட்டோம்னு சொன்னா நாயகத்தின் மீது ஸலவாத்தும் குறைந்து போகும், மஹப்பத்தும் குறைந்து போகும். பெருமானாரின் மீது மஹப்பத்தினுடைய குறைபாடு என்பது ஒரு முஃமினுடைய ஈமானிய குறைபாட்டுக்கான அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஏதோ இருந்தா இருக்கலாம், இல்லைன்னா பரவாயில்லைங்கிற விஷயம் அல்ல. பெருமானாரின் மதிப்பு என்பது கல்பில் இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்தஸ்து என்ன, மகாம் என்ன என்பதை பற்றி பேசுகிற சூரத்துல் ஹுஜராத், எனக்கு முன்னால் ஹஸரத் பெருந்தகை அவர்கள் சொன்னதை போல ரசூலுல்லாவுக்கு முன்னால் லேசா சத்தம் போட்டு பேசணும்னு சொன்னா பூரா அமலையும் அல்லாஹ் அழிச்சு போடுவான். நீ 70 வருஷம் அமல் செஞ்சிருக்கலாம், 80 வருஷம் அமல் செஞ்சிருக்கலாம், ஆனால் என் ஹபீபுக்கு முன்னால ஒரு சின்ன சப்தத்தை உயர்த்துவது என்பது உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் அமல்களையும் நாசமாக்கிவிடும் என்று குர்ஆன் பேசுகிறது. லா தஜ்அலு துஆ அர்-ரசூலி பைனக்கும் கதுஆஇ பஅதிக்கும் பஅதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க உங்களுக்குள்ள கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுக்க கூடாதுங்கறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. பெருமானாரை பேர் சொல்லி கூப்பிட முடியுமா? பேர் சொல்லி கூப்பிட முடியுமா ரசூலுல்லாஹ்வை?
யா ரசூலுல்லாஹ் தான் கூப்பிடணும், வேற எந்த வழியும் இல்லை இந்த உம்மத்திற்கு. நம்ம ஒருத்தருக்கு ஒரு மாமே மச்சான் கூப்பிட்டுக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ்வை கூப்பிட முடியுமா? மாகான முஹம்மதுன் அபா அஹதிம் மிர் ரிஜாலிக்கும் வலாக்கிர் ரசூலுல்லாஹி வ ஹாத்தமன் நபியின். அல்லாஹ் சொல்லுகிறான், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் யாருக்கும் தந்தை இல்லை என்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழைத்தால் கூட யா ரசூலுல்லாஹ் தான் கூப்பிடணுமே தவிர அபி வாப்பான்னு கூப்பிட முடியாது. நீங்க உங்களுக்குள்ள கூப்பிட்டுக்கிற மாதிரி உறவு முறைகளை கொண்டு பெருமானாரை அழைத்துக் கொள்ள முடியாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாமனாரேன்னு கூப்பிட்டுக்க முடியாது. யாராக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய கதிர் என்ன, அந்தஸ்து என்ன புரிந்து பெருமானாரோடு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களோடு உங்களுடைய அணுகுமுறை இருக்க வேண்டும் என்று பேசுகிறது குர்ஆன். ஒரு சஹாபி, கிராமத்து புறத்தில் இருந்து வந்த ஒரு சஹாபி முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வர்றாரு. ஈமான் கொண்ட சஹாபி தான். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முறை அவருக்கு தெரியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டுக்கு வந்து கதவை தட்டினார். ரசூலுல்லாஹ் வெளியே வாங்க, நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு. அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினான், யாராக இருந்தாலும் சரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் வெளியே வருகிற வரை ஹத்தா தஹ்ருஜ இலைஹிம் லகான கைரல் லஹும். சவுத்துக்கு பின்னால் இருந்து கூப்பிடுறது, கதவுக்கு பின்னால் இருந்து கூப்பிடுறது, திரைக்கு பின்னால் இருந்து ரசூலுல்லாஹ் கூப்பிடுறது கண்ணிய குறைவு என்று பேசுகிறான் அல்லாஹ். ரசூலுல்லாஹ் வர்ற வரைக்கும் நீ காத்து கடந்துதான் ஆகணும். பெருமானாருடைய மகாம் என்ன, அந்தஸ்து என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் நம்மை போன்று ஒரு சராசரி மனிதராக இருந்தார்கள் என்று சொன்னால், குர்ஆனிலே தன்னுடைய பெயரை உச்சரிக்கிற எல்லா இடங்களிலேயும் நாயகத்தினுடைய பெயரை உச்சரிக்க வேண்டிய அவசியம் என்ன? அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல். அல்லாஹ் சொல்லுகிறான், எனக்கும் கட்டுப்படுங்கள், இதோ இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கும் கட்டுப்படுங்கள். வமை யுத்திஇல்லாஹ வர் ரசூல், யார் எனக்கும் கட்டுப்பட்டு என் ஹபீபுக்கும் கட்டுப்படுகிறாரோ, வமை யஸில்லாஹ வ ரசூலஹு, யார் எனக்கு மாறு செய்து என் ஹபீபுக்கு மாறு செய்கிறார்களோ. ஒவ்வொரு இடங்களிலேயும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று பேசுகிற எல்லா பாங்கிலேயும் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தையும் ரப்பு கொடுக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய பேரு சொல்லலைன்னா பாங்கு கூடாது, திரும்ப சொல்லணும், திரும்ப சொல்லணும். வரஃபஅனா லக திக்ரக், நாயகமே உங்களுடைய அந்தஸ்தை மகாமை உயர்த்தி பிடித்திருக்கிறோம் என்கிறான் ரப்புல் ஆலமீன். எப்படி நம்மள மாதிரி பார்க்க முடியும் ரசூலுல்லாஹ்வை? ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்து என்ன, மகாம் என்ன? ஒரு உலகத்திலே வாழுகிற காலகட்டத்திலேயே அர்ஷுக்கு முன்னால் போய் ரப்பை பார்த்து விட்டு ஒரு சரீரம் வருகிறது என்று சொன்னால் அந்த சரீரம் எப்படி நம்மை போன்று சராசரியாக இருக்க முடியும்? எந்த இடத்திலேயும் தன்னை விட்டு தன் ரசூலை அல்லாஹ் பிரிக்கவே இல்லையே. தொழுகையில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது அத்தஹியாத்துக்கு பிறகு தரூது ஓதுனாத்தான் உன்னுடைய தொழுகை பூரணப்பாகும். ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத்து சொல்லலேன்னு சொன்னா உன்னுடைய தொழுகை அது நீ என்ன வணங்குறதாகவே இருக்கட்டும், அந்த தொழுகை குறைபாடுடைய தொழுகை என்கிறான் ரப்புல் ஆலமீன். பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்லாத அமல் எங்கே இருக்கிறது? மையத்தை படுத்து வச்சுக்கிட்டு நீ ஜனாசாவுடைய தொழுகை தொழுதாலும் இரண்டாவது தக்பீருக்கு பின்னால் என் ஹபீபுக்கு என்ன செய்ய, நீ ஸலவாத்து ஓது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய துஆவுல ஆரம்பத்திலேயும் கடைசியிலேயும் முத்து முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது ஸலவாத் நீங்க சொல்லலைன்னா உங்களுடைய துஆ உங்களுடைய தலைக்கு மேல் கூட உயராது என்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெருமானாருடைய அந்தஸ்து என்ன, மகாம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எல்லா இடங்களிலேயும் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்தி வைத்திருக்கிறான். அந்த நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்லுவதன் மூலம் பெருமானாருடைய அந்தஸ்தை நாம் உயர்த்துகிறோமா?
ரசூலுல்லாவை புகழ்வதின் மூலமாக பெருமானாருடைய அந்தஸ்து உயர்கிறதா? நிச்சயமாக இல்லை. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியதின் மூலமாக, என் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று பெருமானார் நம்மை ஆர்வப்படுத்தியதன் மூலமாக இந்த சமூகத்திற்குத்தான் பெருமானார்கள் நலவு செய்திருக்கிறார்களே ஒழிய நாயகத்திற்கு நம்முடைய வார்த்தைகளை கொண்டு எந்த காலத்திலேயும் பெருமானாரை நாம் உயர்த்தி கொண்டிருக்கிறோம் என்கிற அர்த்தம் அல்ல. அல்லாஹ் சொல்லிட்டான், வரஃபஅனா லக திக்ரக், நாயகமே உங்க அந்தஸ்தை ஏற்கனவே வேற லெவல்ல வச்சுட்டோங்கிற ரப்பு சுப்ஹானஹு. இனி நாம எங்க போய் உயர்த்துறது? வரஃபஅனா லக திக்ரக், எல்லா இடங்களிலேயும் நாயகமே உங்களுடைய கீர்த்தியை உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருக்கிறோம் என்கிறான். அப்ப ஸலவாத்து சொல்லுவது என்பது, பெருமானாரின் மீது சலாம் சொல்வது என்பது பெருமானாருடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கல்ல, நாம் நம்மளுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்வதற்காக நாயகத்தின் மூலம். ஹஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அழகா படிப்பாங்களா இல்லையா ஒரு கவிதை, நாயகமே என்னுடைய வார்த்தைகளை கொண்டு நான் உங்களை புகழவில்லை, உங்களை கொண்டு என்னுடைய வார்த்தைகள் புகழ் பெற்றுக் கொள்கிறது என்கிறார்கள் ஹஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அதுதான் உண்மையும் கூட, அதுதான் சத்தியமும் கூட. ரசூலுல்லாஹ்வுடைய மக்காம் எங்கேயோ இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்றதுனால நம்மளுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான். மன் ஸல்லா ஸலாத்தன் வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா, மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், யார் என் மீது ஒரே ஒரு தடவை ஸலவாத்து சொல்கிறார்களோ அவர்களுடைய 10 அந்தஸ்துகளை அல்லாஹ் தஆலா உயர்த்துகிறான், 10 பாவங்களை மன்னிக்கிறான், 10 நன்மைகளை எழுதுகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சிரித்துக்கொண்டே, ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்குள்ள வரும்போது ஒரு சஹாபி பார்த்தாங்க, யார ரசூலுல்லாஹ் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுதே, உங்களுடைய சந்தோஷத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் இப்பதான் வந்தாங்க, ஜிப்ரீல் இப்பதான் வந்தாங்க, வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா, நாயகமே உங்க மேல யாராவது ஒருவர் சலாம் சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அவரின் மீது 10 முறை சலாம் சொல்கிறான், உங்கள் மீது ஒருவர் ஸலவாத்து சொன்னால் அவர் மீது அல்லாஹ் தஆலா 10 ஸலவாத்துகளை சொல்கிறான் என்கிற செய்தியை ஜிப்ரீல் இப்பொழுதுதான் கொண்டு வந்தார். இது எவ்வளவு சந்தோஷமான ஒரு செய்தி என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நல்லா கவனிக்கணும், என் மேல ஸலவாத்து சொல்லணுங்கிறதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படல, என் மேல சொன்னதுனால என் உம்மத்துக்கு 10 அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது என்பதை கொண்டு பெருமானார் பெருமைப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் அதானே சொல்றாங்க, என் உம்மத்துக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்குது, என் உம்மத்துக்கு ஒரு தரஜா உயர்த்தப்படுகிறது, என் உம்மத்திற்கு சில நன்மைகள் கிடைக்கிறது என் மீது ஸலவாத்து சொல்லுவதின் மூலமாக, அதனால நான் சந்தோஷமா இருக்கிறேன் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, பெருமானார் மீது ஸலவாத்து சொல்வதின் மூலமாகத்தான் நாம் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள முடியும், நம்மளுடைய வார்த்தையினுடைய அந்தஸ்து உயரும். மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய நெருக்கமும் ஷஃபாஅத்தும் எல்லாம் இந்த ஸலவாத்தின் மூலமாகத்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லுவாங்களா இல்லையா, என் மீது நீங்கள் அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள், யார் அதிகமாக என் மீது ஸலவாத்து சொல்கிறார்களோ அவர்கள் தான் கியாமத்திலே எனக்கு மிக நெருக்கமாக இருப்பார்கள் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அனுதினமும் பெருமானார் மீது ஸலவாத்து தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம நம்மளுடைய நிலைகளை யோசித்து பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுகிற அந்த நிலை குறைந்து போனதின் காரணத்தினால்தான் நம்மளுடைய முன்னோர்கள் சாலிஹீன்கள் ஒரு பாங்கு சொல்றதுக்கு முன்னால் ஒரு ஸலவாத்து சொல்லுகிற ஒரு நிலையை நமக்கு உருவாக்கி தந்தார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஸலவாத்து ஓதக்கூடிய நிலையை நமக்கு உருவாக்கி தந்தார்கள். நாம மனசாட்சியோட கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், இந்த ஒரு வழிகாட்டுதல்கள் நமக்கு சொல்லித்தரப்படாவிட்டால் ஒரு நாளைக்கு நாம் ரசூலுல்லாஹ் மேலே எத்தனை தடவை ஸலவாத்து சொல்லி இருப்போம்? ஒரு தடவையாவது சொல்லி இருப்போமா? தெரிந்தோ தெரியாமலோ தொழுகைக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு ஓதுறோம். சாலிஹீன்கள் வழிகாட்டி தந்தார்கள்.
அது மட்டும் இன்னைக்கு இல்லைன்னு சொன்னா நம்மளுடைய நிலை என்ன? பெருமானார் மீது நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்துகளுடைய எண்ணிக்கை என்ன? யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு அதையும் என்ன செய்யலாம்? பித்அத்து. தொழுகைக்கு பின்னால ஸலவாத் ஓதுறது என்னது? பித்அத்து. பித்அத்தினுடைய மானா என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் ஏராளமான செய்தி. அது தனி தலைப்பில் பேசணும். அருமையானவர்களே, உம்மத்திலே ஸலவாத்தினுடைய பஞ்சம் தலைவிரித்தாடுகிற போது இது மாதிரியான சூழல்களில் கூட இந்த சமூகம் நாயகத்தினுடைய பெயரை சொல்லி ஒரு அந்தஸ்திற்கு வந்துவிடாதா என்கிற முன்னோர்களுடைய அந்த ஏக்கம், அதையும் இன்னைக்கு 4 பேர் தடுக்க பார்க்கிறான். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்களா? ஸலவாத்து சொல்லி சொல்ல சொன்னாங்க. ஸலவாத்து சொல்ல சொன்னாங்க. 5 வக்துக்கு பிறகு சொல்ல சொன்னாங்களா? பாங்குக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் சொல்ல? எவ்வளவு கேள்விகள், தேவையில்லாத கேள்விகள். அருமையானவர்களை, நாம் எப்படிப்பட்ட சமூகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னா, சில செய்திகளை நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். நம்மளுடைய சாலிஹீன்கள் தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் நம் மீது எவ்வளவு அக்கறைப்பட்டு இந்த மாதிரியான காரியங்களை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்கன்றத சில விஷயங்களை நீங்க கேட்கும்போது விளங்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுகிற அந்த நிலை இந்த சமூகத்தில் குறைந்து வருவதை தாண்டி நாயகத்தினுடைய பெயரை கூட சொல்வதை அவமானமாக நினைக்கக்கூடிய சில நபர்கள் இன்றைக்கு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நஊது பில்லாஹி மின் தாலிக். நீங்க கேட்கலாம், ஒரு முஸ்லிம் அப்படி நினைச்சிட முடியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொல்வதை அல்லது பெருமானாரை சில தருணங்கள் நினைத்து பார்ப்பதை இந்த சமூகம் எப்படி அவமானமாக கருதும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனா ஏராளமான இடங்களில் நாயகத்தினுடைய பெயரை உச்சரிப்பதையோ பெருமானாரை நினைத்து பார்ப்பதையோ இந்த சமூகத்தில் சில நபர்கள் அதை அபலமாக நினைப்பது மட்டுமல்ல, அதற்கு பாவ மன்னிப்பும் தேட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நஊது பில்லாஹி. எங்க ஈமான் அடிபட்டு போயிரும், நிரந்தர நரகவாதியா போய் சேர வேண்டிய நிலை ஏற்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல்பாடுகளை பின்பற்றோம், சுன்னத்தை பின்பற்றோம், விடுறோம், அதெல்லாம் 2வது விஷயம். பெருமானாருடைய பெயரை உச்சரிப்பதும் அதற்கு ஸலவாத்து சொல்லுவதும் பெருமானாரை நினைவு கூறப்படுகிற இடத்தில் நம் மனம் லயித்து போவதும் சந்தோஷம் அடைவதும் ஈமானுடைய ஒரு பகுதி. அது ஒரு ஆலிம் நண்பர், திருப்பூர் தான், யாருன்னு பேர் கேட்ட வேண்டாம், ஒரு ஆலிம் நண்பர் ஒரு தடவை ஒரு கேள்வி கேட்டார். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த திருமண பத்திரிகைகளில் அல்லாஹ்வின் பேரருளாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய துஆ பரக்கத்தாலும்னு எழுதுறோம் இல்லையா? இன்னைக்கு எல்லா கல்யாண பத்திரிகையிலையும் மாப்பிள்ளை பேர் பொண்ணு பேர் வருதோ இல்லையோ, அல்லாஹ் ரசூலுடைய பேர் வந்துடும். அது ஒரு நல்ல விஷயம் தான், அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாதிரி எழுதுகிற இடத்தில் பெருமானாருடைய துஆ பரக்கத்தாலும்னு போடுற இடத்துல பெருமானாரின் நல்லாசியாலும்னு போடலாமான்னு கேட்டார். பெருமானாருடைய துஆ பரக்கத்தாலும்னு போடுற இடத்துல பெருமானாரின் நல்லாசியாலும் அப்படின்னு போடலாமான்னு சொல்லி கேட்டார் என்கிட்ட. நான் சொன்னேன், அதுல என்ன தப்பு இருக்குது? நல்லாசினா என்ன, ஆசினா என்ன? அருள்னு அர்த்தம், ரஹ்மத்துன்னு அர்த்தம். அல்லாஹ்வே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை பார்த்த ரஹ்மத்துல்லில் ஆலமீன்கிறான். இந்த உலகத்திற்கே அருள் அவர்கள் தான், ரஹ்மத் அவர்கள் தான், இந்த உலகத்திற்கான பாக்கியம் அவர்கள் தான், இந்த உலகத்தினுடைய எல்லா ஒட்டுமொத்த நலவினுடைய ஒட்டுமொத்த உருவமும் பெருமானார் தான் என்று குர்ஆன் பேசுகிற போது பெருமானாருடைய நல்லாசியாலும்னு போடுறதுல ஒன்றும் தப்பில்லையே. எத்தனையோ பட்டமளிப்பு விழா அழைப்புதல்களில் கூட நாம் போடுறோமா இல்லையா? சனது வழங்கி ஆசியுரை, பட்டம் வழங்கி ஆசியுரை போடுறோமா இல்லையா? அப்ப ஆசிங்கிறது ஒரு பரக்கத்தான, பரக்கத் என்பதற்கான ஒரு அடையாளம், ஒரு வார்த்தை. அதை போடுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொன்னேன். இல்லை, திருச்சியில் நான் ஒரு நபர்கிட்ட கேட்டேன், திருச்சியில் இதே ஒரு விஷயத்தை ஒரு நபர்கிட்ட நான் கேட்டேன், பெருமானாருடைய நல்லாசியாலும் என்று போடலாமான்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம், பெருமானாருடைய நல்லாசியால்னு போட போறீங்களா? எவ்வளவு அபத்தமான ஒரு வார்த்தை.
நாம் ஒவ்வொரு தொழுகையிலேயும் அத்தஹியாத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னபர்களுடைய பெயரை உச்சரிப்பதற்காக வேண்டியே நாம் தினமும் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் நிலையில் பெருமானாருடைய நல்லாசீன் போடுறது எந்த விதத்திலங்க நியாயம்? அது இணை வைப்பது இல்லையா, ஷிர்க் இல்லையா அப்படிங்கிற லெவலுக்கு அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அத்தஹியாத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெயரை உச்சரிக்கிறதுக்காக வேண்டி அவர் தினமும் இஸ்திக்ஃபார் செய்யறாராம். நாம் எப்பேற்பட்ட ஒரு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்காக வேண்டி நான் சொல்லுகிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய மகாம் என்ன சொல்வதென்று தெரியவில்லை. இதெல்லாம் தெரியாம தான் அல்லாஹ் தஆலா வாப்பா வந்து தக்பீரை கட்டி ருக்குவிலையும் சுஜூதிலையும் இப்படிலாம் இருக்கும்போது தரூத் இப்ராஹிம்லாம் ஓது, ரசூலுல்லாவை நினச்சி பாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நினச்சி பாரு, குர்ஆன் ஆயத் வரும்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரும், அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க, எல்லாத்தையும் நினச்சி பாருன்னு அல்லாஹ் இதெல்லாம் தெரியாமல் சொல்லிட்டான் போல தெரியுது. இவர்கள் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிற போது பெருமானாருடைய நல்லாசீன்னு என்ன செய்யக்கூடாது, போடாதேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அப்படி போடாத துவா பரக்கத்துன்னு எப்போதும் போல போட்டு போன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் என்ன வார்த்தை, அத்தஹியாத்தில் ரசூலுல்லாவுடைய பேரை சொல்லும்போது அவங்க ஞாபகம் வருது. அதனால் அதற்காக வேண்டி நாம் தனியாக இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் பத்திரிகையிலேயே பெருமானாருடைய நல்லாசியல்னு போட போறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறார். அருமையானவர்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொழுகையில் அல்லாஹ் பெருமானாரின் பெயரை வைத்தான். நான் கேட்கிறேன், ரசூலுல்லாவை நினைச்சு பார்க்காம உங்களால சொல்லிட முடியுமா? பெருமானாருடைய பெயரை சொல்லிட முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நினைவு இல்லாமல், நாயகத்தினுடைய ஞாபகம் இல்லாமல் பெருமானாருடைய பெயரை உச்சரிப்பது முழுக்க கேடு. ஹனஃபியில் ஒரு சட்டம் உண்டு. ஹனஃபி மதுஹபில் ஒரு சட்டம் இருக்கு. என்னன்னா, தொழுது கொண்டிருக்கிற சமயத்தில் 2வது ரக்காத்தில், அதாவது 4 ரக்காத்து 3 ரக்காத்து கொண்டிருக்கக்கூடிய தொழுகையில் 2வது ரக்காத்தில் அத்தஹியாத் ஓதிட்டு எந்திரிச்சிடணும் இல்லையா? லுஹருடைய தொழுகை, அஸ்ருடைய தொழுகை, மக்ரிபுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, 2வது ரக்காத்தில் என்ன ஓதணும்? அத்தஹியாத் ஓதிட்டு என்ன செஞ்சிருவோம்? தரூத் இப்ராஹிம்ங்கிறது கடைசி இருப்பில் தான் ஓதுவோம், 2வது ரக்காத்தில் ஓத மாட்டோம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் மார்க்க சட்டம் எழுதி இருக்கிறார்கள். யாராவது ஒருவர் 4 ரக்காத்துகள் 3 ரக்காத்துகள் கொண்ட தொழுகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தரூத் இப்ராஹிமை, அந்த ஸலவாத்தை 2வது ரக்காத்தில் ஓதக்கூடாது. அத்தஹியாத்து முடிஞ்சவொன்னா 3வது ரக்காத்துக்கு எந்திரிச்சிடணும், அதான் சட்டம். ஆனால் ஒருவர் மறந்து அல்லாஹும்ம சல்லி அலான்னு ஓத ஆரம்பிச்சிடறாருன்னா, அல்லாஹும்ம சல்லி அலான்னு சொல்ற வரைக்கும் தப்பு இல்லை. சல்லி அலான்னு சொன்ன உடனே ஞாபகம் வந்துருச்சு, ஐயோ நாம 2 தான் முடிச்சிருக்கிறோம், இனி 3வது ரக்காத்துக்கு எந்திரிக்கணும்னு அவர் எந்திரிச்சிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதுன்னு சொல்லிட்டாருன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாருன்னா, அவர் 3வது ரக்காத்தில் சலாம் கொடுத்ததற்கு பிறகு சஜிதா சஹ்வு செய்யணும். இது ஹனஃபி மதுஹபில் சொல்லப்பட்டிருக்கிற மார்க்க சட்டம். சஜிதா சஹ்வு செய்யணும், மறதிக்கான சஹ்வு செய்யணும், சஜிதா செய்யணும். இந்த சட்டத்தை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதி இருக்க, ஒரு நாள் கனவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். நுஅமான் இப்னு சாபித், அபூ ஹனீஃபாவே, அவங்களுடைய அசல் பேரு நுஅமான் இப்னு சாபித். அவங்க சொல்லுவாங்க, யா அபூ ஹனீஃபா, அத்தாஹியாத்துல என்னுடைய பெயர் ஒருவர் உச்சரித்து விட்டால் சஜிதா சஹ்வு செய்யணும்னு நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்களாமே. என்னுடைய பெயர் உச்சரிக்கப்படாத வரைக்கும் அவர் எந்திரிச்சிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை உச்சரித்து விட்டால் அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதுன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னா அவர் சஜிதா சஹ்வு செய்ய வேண்டும் என்று நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க? ஃபிக்ஹ் சட்டங்களில் எழுதி இருக்கிறீர்களாமே. என் பெயர் உச்சரித்ததற்காக வேண்டி சஜிதா சஹ்வு செய்யன்மான். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், நாயகமே, உங்கள் பெயரை அவன் மறந்து உச்சரித்திருக்கிறான், அதனால அவன் சஜிதா சஹ்வு செஞ்சுதான் ஆகணுங்கிறாங்க. உங்க பேர் அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? மறந்து உச்சரித்திருக்கிறான். ஞாபகம் இருந்துருச்சுன்னா அல்லாஹும்ம சல்லி அலான்னு ஓதி இருக்கவே மாட்டான். 3வது ரக்காத்துக்கு என்ன செஞ்சிருப்பான்? எழுந்திருப்பான். கண்டிப்பா அவன் எந்திரிச்சிருப்பான். சஜிதா சஹ்வுக்கான எந்த தேவையும் இல்லை. ஆனால்
ஏதோ ஒரு ஞாபகத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அப்துஹு ரசூலுஹு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுன்ட்டு ஓதும்போது உங்களுடைய பெயரை உங்களுடைய நினைவில்லாமல் மறந்த நிலையில் உச்சரிப்பது என்பது அது சரியில்லை நாயகமே. அதனால சஜ்தா சஹ்வ நான் என்ன செஞ்சேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்களுக்கு மனாமிலே துஆ செய்தார்கள் என்பது வரலாறு. ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் என்ன, உங்களுடைய அந்தஸ்து என்ன, அதை கேட்கிற போது நம்மளுடைய மனம் சந்தோஷப்பட வேண்டும், லயிக்க வேண்டும், நாயகத்தை நம்முடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வர வேண்டும். அதுதான் ஒரு யதார்த்தமான சராசரி முஃமினுக்கான ஈமானுடைய அளவுகோலாக இருக்க முடியும். இன்னைக்கு சமூகம் எப்படி போய்கிட்டு இருக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொன்னதற்காக ஒரு கூட்டம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறது. நஅூதுபில்லாஹ். அருமையானவர்களே, மறுபுறத்தில் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை கேட்டால் ஸலவாத்து சொல்லணுமான்னு ஒரு பக்கம் கூட்டம் போட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், சண்டை போட்டுட்டு இருக்கிறான். சமீபத்திலே கூட ஒரு காணொளியை பார்க்க முடிந்தது. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் அந்த கூட்டம்லாம் ஒன்றா இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய பெயரை உச்சரிப்பவரும் சரி, அதை கேட்பவரும் சரி, ஸலவாத்து சொல்லணுங்கிறது கட்டாயம் இல்லை அப்படின்னு ஒரு ஆய்வு கட்டுரை வெளியிட்டானுங்க. அப்படின்னு ஒரு ஆய்வு கட்டுறதுக்கு ஆதாரம் என்ன, பல்வேறு இடங்களில் பல்வேறு தருணங்களில் சஹாபாக்கள் பெருமானார் மீது ஸலவாத்து சொல்லாமல் வெறும் முஹம்மது அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க, உச்சரித்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்ன செஞ்சிருக்கிறாங்க, வெறும் ரசூலுல்லாஹ்வுடைய பெயரோடு நிறுத்தி இருக்கிறார்கள். இதுவெல்லாம் நமக்கு ஆதாரம் இல்லையா, அதனால இந்த ஹதீஸ் எல்லாம் சரியில்லை, பலகீனமானது அப்படி இப்படின்னு சொல்லி ஒன்றா இருக்கும்போது ஒரு ஆய்வு கட்டுரை எழுதி வச்சாங்க. இப்போ இந்த ஆட்டு மந்திகள் தனியாக பிரிந்ததற்கு பிறகு இப்போ என்ன எழுதிட்டு இருக்கிறான் தெரியுமா, அவன் எழுதி வச்ச அதே கட்டுறதான். சில நாட்களுக்கு முன்னால் ஸலவாத்து சம்பந்தமாக பார்க்கணுங்கிறதுனால அதை பார்த்தேன். இப்போ என்ன எழுதி வச்சிருக்கிறான்னு சொன்னால், யார் பெருமானாருடைய பெயரை உச்சரிக்கிறாரோ அவர் ஸலவாத்து சொல்லணுங்கிறது கட்டாயம் இல்லை, ஆனால் கேட்பவர்கள் கட்டாயமாக ஸலவாத்து சொல்ல வேண்டும், அதுக்கு ஆதாரம் இருக்குது. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, அது சரி, ஆனால் நீங்கள் இத்தனை வருஷத்துக்கு முன்னால் ஸலவாத்தே தேவையில்லைன்னு பேசியிருக்கிறீங்களே. ஆமாம், பேசியிருக்கிறேன் தான். முன்னால் இருந்த மாதிரியே இப்பயும் சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது? அந்த நேரத்தில் நான் என்னுடைய ஆய்வு செஞ்சேன், அப்படி எழுதினேன். இன்னைக்கு என்னிடத்தில் தவறு இருந்தால் அதை திருத்திக் கொள்வதில் எனக்கு எந்த விதமான கௌரவ பிரச்சனையும் இல்லை, நான் அதை பற்றி யோசிக்க மாட்டேன். அதனால சத்தியத்தை நான் சொல்லுகிறேன், உச்சரிப்பவர் சொல்ல வேண்டியதில்லை, கேட்பவர் கட்டாயமாக ஸலவாத்து சொல்லியாக வேண்டும் என்கிறார்கள். இன்னைக்கு 2 கூட்டம் சண்டை போட்டுட்டு இருக்கிறான். இப்போ உள்ள தருதலையும் ஏற்கனவே இருந்தவும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், சொல்லலாமா வேண்டாமான்னு சண்டை. இன்னைக்கு அருமையான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மக்களிலேயே ரொம்ப கஞ்சன் யாருன்னு நான் சொல்லட்டுமா, என்னுடைய பெயர் யாருக்கு முன்னால் வைக்கப்பட்டு என் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவனை விட உலகத்தில் வேறு எந்த கஞ்சனையும் நீங்கள் பார்க்க முடியாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஞ்சத்தனம் இருக்கிறதுலேயே காசு பணத்தை வச்சுட்டு கையை மூடி வச்சிருக்கிறான், அவன் நல்ல கஞ்சன். பெருமானார் சொல்கிறார்கள், என் பேரை கேட்டு உன்னால ஒரு ஸலவாத்து கூட சொல்ல முடியலன்னு சொன்னா உன்னை விட பெரிய கஞ்சன் யாரும் இருக்க முடியாது. அருமையானவர்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதை இந்த சமூகம் தன்னுடைய உயிர் மூச்சாக்கி கொள்ள வேண்டும். அதில் தான் இந்த சமூகத்திற்கான உணர்வு இருக்கிறது, இந்த சமூகத்திற்கான அந்தஸ்தும் மதிப்பும் அதில் தான் அடங்கி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது பெருமானார் சொன்னதை போல எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு அதில் இருக்குது. தாய்மார்களுக்கும் நான் சொல்கிறேன், வீடுகளில் இருக்கும்போது வேலை பார்க்கும்போது அன்பான தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், ஸலவாத்து சொல்லிக்கிட்டே நீங்கள் எந்த ஒரு வேலையும் பாருங்க, அல்லாஹ் அந்த வேலைகளில் பரக்கத்து வச்சிருக்கிறான், ஒரு பெரிய பரக்கத்தை வைத்திருக்கிறான். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய அனுபவங்கள். இன்னைக்கெல்லாம் பாஸ்போர்ட் எடுத்தவர்களுக்கு தெரியும், ஒரு இனிஷியல் மாதிரி இருந்தால் பாஸ்போர்ட் எடுத்துட முடியுமா? 50 தடவை அலக்கழிக்கிறான், அது சரியில்லை, இது சரியில்லை, அதை கொண்டு வா, இது ஒரு எழுத்து மாறிடுச்சுன்னு சொன்னால் எல்லாமே குழம்பி போயிடுது. இதை மாற்றணுன்னா நீ முதல்ல அதை மாற்றுங்கிறான், அதை மாற்றணுன்னா இதை மாற்று, இதை மாற்றணுன்னா இதை மாற்று, இதை மாற்றணுன்னா மறுபடியும் முதல்ல வந்து நிற்கிறான், இதை மாற்றினா தான் அதை மாற்ற முடியும். ஆதாரம் மாற்றணுன்னா லைசன்ஸை மாற்று, லைசன்ஸை மாற்றினா இதை மாற்று, ரேஷன் கார்டை மாற்று, அதை மாற்றினா ஓட்டர் ஐடி மாற்றினா ஆதாரம் மாற்று, சுற்றி முற்றி அங்கேயே வந்து நிற்கிறான். படாத பாடுபடுத்துகிறாங்க. இன்னைக்கு
நமக்கும் அப்படி ஒரு நிலை இருந்தது. எல்லாமே பாஸ்போர்ட்டில் குளறுபடி தான். இன்றைக்கும் நினைவு இருக்கிறது, உள்ளே போய் உட்கார்ந்ததிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதை தவிர வேற நான் எதையுமே ஓதலை. ஏதாவது ஒன்று நடந்துடும், இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் உட்கார்ந்து ஓதுனேன். இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்காரன் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசி என்னை பார்த்தேன், அப்படி திருந்தவே மாட்டீங்க பாய் அப்படின்னு ஒரு கையெழுத்து போட்டு என்ன செஞ்சான், கொடுத்து அனுப்பிட்டான். பெருமானாருடைய அந்த பெருமானார் மீது சொல்லுகிற அந்த ஸலவாத்தினுடைய பரக்கத் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு. சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் மிகப்பெரிய ஒரு இறைநேசர். அவங்க ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள், நீங்கள்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹஜ்ஜினுடைய காலகட்டத்தில் சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் காபாவை தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு மனிதரும் கூடவே சேர்ந்து தவாஃப் செய்கிறார். தவாஃபில் அவர் ஸலவாத்தை தவிர வேறு எதையுமே ஓதுறதில்லை. தொடர்ந்து ஸலவாத்தை ஓதிக்கிட்டே இருக்கிறார். ஓதுறாரு. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ருக்குனே யமானியிலிருந்து ஹஜ்ருல் அஸ்வத் கடக்கக்கூடிய அந்த மூலைக்கு இடையிலையும் அவர் ஸலவாத்து தான் ஓதுறாரு, வேற ஒன்றும் ஓதலை. ஆனால் ஹதீஸ் ஷரீஃபில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ருல் அஸ்வதினுடைய மூலைக்கு முந்தைய மூலை இருக்கிறதா இல்லையா, ருக்குனே யமானி என்று சொல்லுவோம், அந்த மூலைக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் இடைப்பட்ட இடத்தில் 70,000 மலக்குமார்கள் அங்கே நின்று கொண்டு துஆ செய்யக்கூடியவர்களுக்கு ஆமீன் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதனால தவாப் செய்யக்கூடியவர்கள் அந்த இடத்திற்கு வரும்போது மட்டும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார்ங்கிற துஆ ஓதுங்க. காரணம் அது ஒரு பேக்கேஜ். அது எல்லா துஆவிற்குமான நலவுக்குமான ஹைருக்குமான ஒரு துஆ. அதில் எல்லாம் உள்ள வந்துடும். யா அல்லாஹ், இந்த உலகத்தில் எல்லா ஹசனாத்துகளையும் எனக்கு தான்னா என்ன அர்த்தம், எதெல்லாம் உலகத்தில் ஹைரோ அதெல்லாம் எனக்கு தான் அர்த்தம். நாளை ஆகிரத்திலையும் எதுவெல்லாம் ஹைரோ அவை அனைத்தையும் எனக்கு தான் அர்த்தம். உள்ளுக்குள்ள நல்ல படிப்பு வந்துடும், சம்பளம் வந்துடும், நல்ல தொழில் வந்துடும், உத்தியோகம் வந்துடும், நல்ல மனைவி வந்துடுவாங்க, நல்ல குடும்பம் வந்துடும், நல்ல ஆட்சியாளர்கள், எதையெல்லாம் நாம் பிரித்து கேட்குறோமோ அனைத்திற்குமான ஒரு நல்ல பேக்கேஜான ஒரு துஆங்கிறது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. பெருமானார் சொன்னார்கள், அந்த ருக்குனே யமானியிலிருந்து ஹஜ்ருல் அஸ்வதுக்கு போகும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த துஆவை அதிகமாக ஓதுங்கள், அங்கே 70,000 மலக்குமார்கள் என்று ஆமீன் சொல்லுவார்கள் என்றார்கள். ஆனால் அந்த இடத்திலையும் இந்த மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மேலே ஸலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு ஓதிக்கிட்டே வர்றார். ஒரு கட்டத்திலே தவாஃப் முடிந்தவுடன் சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவரை அழைத்து கேட்டார்கள், நானும் உன்னை ஆரம்பத்திலிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து ஓதுறது தவிர நீ வேற எதையுமே ஓதலையப்பா, என்ன காரணம்னு கேட்டாங்க. இப்போ அந்த மனிதர் சொன்னார், நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமானது, என்ன காரணம்னு சொன்னால், பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்லுவதனுடைய பரக்கத்து என்ன, அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் செயல்பாடுகளிலேயும் நம்மளுடைய எல்லா காரியங்களிலேயும் எவ்வளவு ஹைர் பரக்கத்துகளை செய்கிறான் என்பதை ஹஜ்ஜுக்கு வருகிற பயணத்தில் நான் தெரிந்து கொண்ட காரணத்தினால்தான் ஸலவாத்தை நான் பிடிச்சிக்கிட்டேன். இதுதான் நம்மளுடைய எல்லா வாழ்க்கை பிரச்சனைகளுக்குமான தீர்வு என்பதை நான் புரிந்து கொண்டேன். என்ன, ஹஜ்ஜுக்கு நான் மட்டுமல்ல, என்னுடைய தகப்பனாரும் கூட வந்தார். ஊரில் இருந்து ஒன்றா புறப்பட்டோம். என்னுடைய தகப்பனார் வாழ்க்கையிலே செய்யாத பாவங்களில் இல்லை, எல்லா பாவத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். ஷிர்க்கை தவிர அனைத்து பாவங்களையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். அதனால இந்த முறை எப்படியாவது வாப்பாவை ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போயிடணும், அத்தாவை ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு வந்து எல்லா பாவத்தையும் நாம கழுகிடணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் என்னுடைய தகப்பனாருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் திரட்டி கொண்டு அவரையும் அழைத்து கொண்டு ஹஜ்ஜுக்கு நாங்கள் எஹ்ராம் கட்டிட்டு வந்தோம். வருகிற வழியிலே என்னுடைய தகப்பனார் நோய்வாய்ப்பட்டு இறந்து போய்விட்டார். அவருடைய ஜனாசாவை நான் கண்கூடாக பார்த்தேன். அந்த நேரத்தில் அவருடைய முகத்தை பார்க்க முடியாத அளவிற்கு கருமை, ஒரு முகத்தில் ஒரு பரக்கத்தில்லை, நூறானியத்தில்லை. வஃபாத்தாயிட்ட ஒரு நல்ல ஒளிமயமான ஒரு முகம் வேண்டுமா இல்லையா? அப்படி எதுவும் எங்க தகப்பனாருடைய முகத்தில் தெரியல. பார்க்க அவ்வளவு கன்றாவியாக மோசமாக இருந்தது என்னுடைய தகப்பனாரின் முகம். அங்க இருந்த சில பேர் இப்படியும் பேசிக்கிட்டாங்க,
இந்த ஆள் ஜனாசாவை தூக்கி அதை தொலை வச்சு அதை கொண்டு போய் அடக்கி நாம பாவத்தாளி ஆயிடக்கூடாது, இந்த முசீபத்தை விட்டு போயிடுவோன்ட்டு சில பேர் கூட போயிட்டாங்க. யாரும் என்னோடு இல்லை, யாரும் என்னோடு இல்லை, யாரும் அவ்வளவு சீக்கிரமா என்னுடைய தகப்பனாருடைய ஜனாசாவை சடங்கிற்காக வேண்டி எடுத்துக்கொள்வதற்கு முன்வரவில்லை. அந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்லஷஅனஹு தஆலா எனக்கு ஒரு தூக்கத்தை தந்தான். கவலையிலேயே நான் அப்படி கொஞ்சம் அசந்தேன். பொதுவாகவே அல்லாஹ்வுடைய ஒரு பாணி, நீங்கள் எந்த வரலாறுனாலும் எடுத்து பாருங்க, இக்கட்டான சூழலில் அல்லாஹ் தஆலா ஒரு தூக்கத்தை கொடுத்துருவான், ஒரு சின்ன தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். பத்ருடைய போர்க்களத்தை போல் அந்த தூக்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் என்று அந்த நபருக்கு தெரியாது. ஒரு மனிதர், பிரகாசமான ஒரு மனிதர் என்னுடைய தகப்பனாருடைய முகத்தை தடவிக்கொண்டு போனார். தடவுன உடனே என்னுடைய தகப்பனாருடைய முகமெல்லாம் வெளிச்சமாகி விட்டது, நூறானியத்து கிடைத்து விட்டது. இப்போ நான் கேட்டேன், நீங்கள் யார்? இப்போ தான் சொன்னாங்க, நான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானா. மரணத்திற்கு முன்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான அந்த முகத்தை ஒரு தடவையேனும் நாம் பார்த்து விட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய தகப்பனார் எல்லா பாவமும் செஞ்ச ஆளுதான், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. என்ற போதிலும் என் மீது உன்னுடைய தகப்பனாருடைய ஸலவாத் என்பது அலாதியானது. எந்த தருணத்திலேயும், பாவம் செய்கிற தருணத்திலும் கூட என் மேலே அவருக்கு யதார்த்தமான ஒரு ஸலவாத் இருந்து கொண்டே இருந்தது. ஓதிக்கிட்டே இருப்பார், என் மீது ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருப்பார். அதனால் அல்லாஹ் ஜல்லஷஅனஹு தஆலா அந்த ஸலாத்தினுடைய பரக்கத்தை கொண்டு இவருடைய காரியங்களை அல்லாஹ் லேசாக்கி வைத்தான். அல்லாஹ் இவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தான். அல்லாஹ் இவரை சுவனவாதியாக ஆக்கி வைத்தான் என்று சொல்லி பெருமானார் மறைந்து போனார்கள். தூக்கத்திலிருந்து எழுந்து என் தகப்பனாரின் முகத்தை பார்த்தேன். என் கனவில் பார்த்த அதே நூறானியத்தின் தகப்பனாருடைய முகத்தில் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுவதனுடைய பரக்கத் நம் ஆகிரத்திற்கான எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு அங்கே இருக்கிறது. தொழுகை இல்லை, இபாதத் இல்லை, பெரிய பாவி, ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தொடர்ந்து ஸலவாத் இருந்ததுனால, அதனால இனிமேல் ஸலவாத் மட்டும் ஓதுவோம், வேற எதுவும் செஞ்சிடக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது. சில பேர் அப்படி வழங்கிட்டு போயிடுவான், இனிமே பூராத்தையும் பண்ணிட வேண்டியதான், ஒன்றுடாம எல்லாத்துலேயும் இறங்கி ஸலவாத்தை மட்டும் கரெக்டாக என்ன செஞ்சிட வேண்டியது. சினிமா கோட்டையில் போய் உட்காந்து தஸ்பீ ஓதிக்க அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி என்ன மாதிரி இருக்கு. அப்படி இருந்துடக்கூடாது. அருமையானவர்களே, மனிதன் யதார்த்தமாக அவன் பாவம் செய்யக்கூடியவன், பாவம் செய்கிற தன்மையை அல்லாஹ் நம்மகிட்ட அவன் தான் வச்சான். அதே நேரத்தில் பெருமானார் மீது உண்டான மஹப்பத், யதார்த்தமான அந்த அன்பு, அந்த காதல் தொடர்ந்து அவரை ஸலவாத்து சொல்வதற்கு தூண்டியது. அந்த ஸலவாத்தே நாளைக்கு அவருக்கு நாளை மஹ்ஷரிலேயும் கபரிலேயும் பெரும் ஒளியாக நூறானியத்தாக மாறிப்போனது என்பது சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் ஸலவாத்தினுடைய மகிமை என்கிற தலைப்பின் கீழ் இந்த செய்தியை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இது அவர்களுடைய நேரடியான அனுபவத்தை சொல்றாங்க. அருமையானவர்களே, அப்ப ஸலவாத்து தான் எல்லாத்துக்குமான தீர்வு. ஸலவாத்தை நாம் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் பெருமானாருடைய வார்த்தை இன்னைக்கு பொய்யாகாதில்ல, அதனுடைய எல்லா கவலைகளுக்கும் அது போதுமானது என்று சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, மாதிரி ஏராளமான நிகழ்வுகள் சொல்றதா இருந்தால் ராத்திரி பூரா சொல்லலாம். அவ்வளவு செய்திகள் ஸலவாத்து ஓதுவதன் காரணத்தினால், ஸலவாத்தை தொடர்ந்து உச்சரிப்பதின் காரணத்தினால் அல்லாஹ் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும், ஒரு சமூகத்திற்கும், ஒரு கூட்டத்திற்கும், ஒரு குடும்பத்திற்கும் அவன் தரக்கூடிய ரஹ்மத்துகள் என்பதும் பரக்கத்துகள் என்பதும் ஹைராத்துகள் என்பதும் அவ்வளவு அலானியானது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்முடைய ஸலாத்தை நாம் அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு நம்மால் முடியுமோ, ஒரு நாளைக்கு 100, ஒரு நாளைக்கு 200, 300, 400, 500ன்னு முடிந்தவரை அதிகம் அதிகம் நாம் ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அது நம்முடைய அனைத்து காரியங்களுக்கும், அனைத்து பிரச்சனைகளுக்கும் அது தீர்வாக அமையும். அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது உண்டான மஹப்பத்தினுடைய வெளிப்பாடு மட்டுமல்ல சலாத்துங்கிறது. பெருமானார் மீது சலாத்து சொல்றது நம்ம கடமை. அது பெருமானாருக்கு நாம் செய்யக்கூடிய உபகாரம், நன்றி. இந்த உம்மத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்த உபகாரத்திற்கு யாராவது பிரதி செய்ய முடியுமா? கைமாறு செய்ய முடியுமா?
நிச்சயமாக முடியாது. அவ்வளவு உபகாரங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு ஸலவாத் தந்ததே ஒரு உபகாரம் தானே. எத்தனை பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, எத்தனை தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது. ஸலவாத் சொல்லுவதன் காரணத்தினால் ஒரு மனிதனுடைய பாவங்கள் அவனுடைய ஏட்டில் உடனடியாக பதிவு செய்யப்படுவதில்லை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச உபகாரம் இல்லையா? பனூ இஸ்ராயேலர்களுடைய காலத்தில் மூசா நபியினுடைய கௌமுக்கு இருந்த நிலை என்ன தெரியுமா? இன்னைக்கு இந்த உம்மத்துக்கு இருக்கிற மாதிரி எல்லாம் இல்லை. அவங்கெல்லாம் பாவம் செஞ்சா ராத்திரி என்ன செஞ்சாங்கன்னு காலையில வீட்டில் போர்டு தொங்கும். ஒவ்வொரு மனிதருடைய வீட்டிலையும் உள்ளுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு காலையில என்ன செய்யும், வீட்டுக்கு வெளியே வாசல்ல போர்டு தொங்கும். ரோட்டோரமா போறவன் பூரா படிச்சுக்கிட்டு போய்க்கலாம் ராத்திரி என்ன அக்கிரமம் பண்ணியிருக்கான்னு. அவ்வளவு கடுமையான சட்டம் நாயகத்திற்கு முன்பிருந்த சமூகத்திற்கு கொடுக்கப்பட்டது. என்ன ஜினா செஞ்சான்னா காலையில என்ன வீட்டுக்காரன் ஜினா செஞ்சிருக்கிறான், இன்ன நேரத்தில் செஞ்சிருக்கிறான், எல்லாத்தையும் அதான் என்ன செஞ்சிருவான். அன்னைக்கு மலக்குமார்களுக்கு வேலை கம்மி நம்ம சமூகத்திற்கு. ஏன்னா இவனே செஞ்சுட்டு பூராத்தையும் ஸ்டேட்டஸில் போட்டுருவான், அவங்களுக்கு வேலையே கிடையாது. நம்மளால் என்ன செஞ்சுக்கிறது, ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோக்கு போயிட்டா அங்கே இருந்துக்கிட்டு ஒரு செல்ஃபி எடுக்க வேண்டியது, இல்லை ஒரு ஃபோட்டோ எடுக்க வேண்டியது. எங்கே போனாலும் இன்றைக்கி என்ன ட்ரெஸ் போட போகிறேன், உள்ளாடை என்ன கலரில் போட போகிறேன், பூராத்தையும் ஸ்டேட்டஸ் போட்டுறான். இன்னைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் என்ன பாவம் செஞ்சாலும் அடுத்த நாள் வெளியில் போர்டு தொங்கும். அருமையானவர்களை, கொஞ்சம் மனசாட்சியோடு நாம் யோசித்து பார்க்கிறோம். அந்த நிலை இந்த சமூகத்திற்கு இருந்திருந்தால் நாம் நிலைமை இப்படி இருந்திருக்கும். இந்த ஜுப்பாலாம் வெள்ளையாக இருந்திருக்குமா? இந்த கைலி வெள்ளையாக இருந்திருக்குமா? வெளியில் நான் நல்லவன், பெரிய தொழுகையாளி, பெரிய தக்குவாதாரின்னு நடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்க முடியுமா? அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மறைத்து வைத்தான். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சமூகத்திற்கு நாயகத்தின் வாயிலாக கிடைத்த உபகாரம். அதில் இன்னொரு செய்தி என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத் சொல்லக்கூடியவன் மனிதன் என்ற அடிப்படையில் அவன் பாவம் செய்து விட்டாலும் பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த அடியானுடைய பாவத்தை உடனடியாக பதிவு செய்யாதீர்கள், ஒரு 3 நாள் அவனை ஒதுக்கி வைங்க. என் ஹபீபின் மீது அவன் ஸலவாத்து சொல்லி இருக்கிறான். ஒரு 3 நாளைக்கு அந்த பாவத்தை பதிய வேண்டாம், அவனுக்கு தௌபாவிற்கான அவகாசத்தை நான் கொடுக்கிறேன். ஒருவேளை தௌபா செஞ்சுட்டான்னு சொன்னால் அந்த பாவம் செய்யாதவனை போலே அவன் என்ன செய்யப்படுறான், வாழ்ந்து விடுகிறான். மரணித்து விட்டால் அந்த பாவத்தை செய்யாதவனை போலவே மரணித்து விடுகிறான். இந்த பரக்கத்து எப்படி கிடைச்சது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, ஸலவாத்துங்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஒரு விதத்தில் இந்த சமூகத்தின் மீது செய்த உபகாரம், இன்னொரு விதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு இந்த சமூகம் செய்ய வேண்டிய உபகாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எந்த இடத்திலேயும் இந்த சமூகத்தை மறக்காத போது பெருமானாரை நாம் எப்படி மறக்க முடியும்? ரசூலுல்லாஹ் எங்கேயாவது இந்த சமூகத்தை மறந்திருக்கிறார்களா? ரசூலுல்லாஹ் என்னைக்காவது இந்த சமூகத்தை விட்டு கொடுத்திருக்கிறார்களா? ஸலவாத்தை அதிகமாக ஓதுங்கள், கியாமத்துடைய நாளில் என் ஷஃபாஅத்திற்கு அவர்தான் அதிகமான தகுதியுள்ளவர்கள் என்று சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சமூகத்திற்கு பெருமானார் ஷஃபாஅத் என்கிற புனிதமான அந்த பாக்கியத்தை நமக்காக வைத்திருக்கிற போது பெருமானார் மீது நாம ஸலவாத்து சொல்ல வேண்டாமா? அருமையானவர்களே, லிகுல்லி நபியின் தஅவத்தும் முஸ்தஜாபா ஹதீஸிலே வருகிறது. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்ளப்படுகிற ஒரு துஆவை கொடுத்திருந்தான். ஹதீஸில் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனால் எல்லா நபிமார்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த துஆவினுடைய வரத்தை அவர்கள் பயன்படுத்தி விட்டார்கள், அதை உபயோகித்துக் கொண்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்கள் தங்களுடைய தௌபா ஏற்கப்படுவதற்கு அந்த துஆவை பயன்படுத்தி கொண்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 வருஷம் அந்த கௌமோடு அவர்கள் பட்ட பாடு ஒரு கட்டத்தில் முடியலை. ரப்பிலா ததர்னி ஃபர்தன், யா அல்லாஹ் இவனை ஒருத்தனை கூட நீ விட்டுறாதேன்னு அந்த துஆவை கொண்டு பயன்படுத்தினார்கள். அல்லாஹ் ஒட்டுமொத்த உலகத்தையும் தண்ணீர் பிரளயத்தை கொண்டு சுனாமியை கொண்டு அழித்தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிற போது தன் தௌபாவிற்காக வேண்டிய அந்த துஆவை பயன்படுத்தி கொண்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கடல் குறுக்கிடுகிற போது அந்த துஆவை பயன்படுத்தி தன் சமூகத்தை காப்பாற்றி கொண்டார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? வான அத்தஹிரு ஷஃபாஅத்தி வான அத்தஹிரு தஅவதி ஷஃபாஅத்தல் லி உம்மத்தி. ஆனால் நான் என்னுடைய தாவத்தை, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற அந்த துஆவை, அந்த வரத்தை என் சமூகத்தினுடைய ஷஃபாஅத்திற்காக வேண்டி நான் சேமித்து வைத்திருக்கேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். நாம் யோசித்து பார்க்கிறோம், நாயகத்திற்கு அந்த துஆவை பயன்படுத்துகிற அந்த தாவத்தை முஸ்தஜாபாங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அந்த துஆவை பயன்படுத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் ரப்பு கொடுத்துருவான். எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான். மறுப்புங்கிறது கிடையாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்தில் ஒரு இடம் விடாம முழுக்க தண்ணி நிரம்பி இவங்களை அழிச்சிடணும்னு முடிவு பண்ணாங்க. அல்லாஹ் தஆலா அந்த ஊரை மட்டும் அழிச்சா போதுமேங்கிற முடிவுக்கு அவன் வரல. காரணம், பயன்படுத்தியது ஒப்புக்கொள்ளப்படுகிற இந்த துஆவை. அதனால ஒட்டுமொத்த கஅபா உட்பட, கஅபாவும் அந்த தண்ணீரிலே மூழ்கி போனது. ஒட்டுமொத்த உலகத்தையும் அல்லாஹ் தஆலா ஜலமாக மாற்றினான். கடல் நீரை கொண்டு நிரப்பினான், மழை நீரை கொண்டு நிரப்பினான். இந்த கப்பல் கரை ஒதுங்குவதற்கு கூட மண்ணுன்னு ஒண்ணு இல்லை. கொண்டு போய் அல்லாஹ் தஆலா ஒரு மலையில தான் சொருகினான். அப்பேற்பட்ட ஒரு துஆ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு பயன்படுத்துகிற சூழலே வரலையா? பெருமானாருடைய எத்தனை வரலாறுகளை நாம் படித்திருக்கிறோம், யோசித்திருக்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாரிடத்திலே கேட்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாரிடத்திலே கேட்பார்கள், நாயகமே, இந்த உலகத்திலேயே உங்களுடைய வாழ்நாட்களில் நீங்கள் ரொம்ப சிரமப்பட்ட, கஷ்டப்பட்ட, இப்படி ஒரு நிலை நமக்கு ஏன் ஏற்படுகிறது, வராமல் இருந்திருக்கலாமே நீங்கள் நினைக்கிற தருணம் ஏதாவது இருந்திருக்கிறதா என்று கேட்கிற போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே பெருமானார் சொல்லுவார்கள், ஆயிஷா, உன்னுடைய சமூகம் அந்த தாயிஃபிலே என்னை கல்லை தூக்கி கொண்டு துரத்தி கொண்டு வந்தார்களே, அவர்கள் அடித்த ஒவ்வொரு அடியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு சிரமமான தருணத்தை நான் அனுபவித்ததில்லை. ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தா அந்த துஆவை பயன்படுத்தி இருக்க முடியுமா? முடியாதா? பெருமானார் கண் அசைத்திருந்தால் அல்லாஹ் தன்னுடைய உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பான். ஹதீஸிலே வருகிறது, ஜிப்ரீல்ட்ட அல்லாஹ் சொல்லிட்டான், என் ஹபீபினுடைய ஒரு சொட்டு ரத்தம் இந்த பூமியிலே பட்டால் இனி இந்த பூமி இயங்குவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்ன போதுதான் ஜிப்ரீல் பறந்து வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 4 முறை என்ன செய்வாங்க? அவர்கள் அதுவரைக்கும் அப்படி ஒரு வேகத்தில் போனதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, அப்படி ஏதாவது இருக்குதா? 4 தருணத்தில் வந்திருக்கிறேன் நாயகமே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்படுகிற போது அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டான், இப்ராஹிமை காப்பாற்ற வேண்டும். ஏன்னா தூக்கி நெருப்பில் போய் விழுந்துடக்கூடாது இல்லையா, உள்ள போய் தாங்கி பிடிக்கணும். நான் 7வது வானத்தில் இருந்தேன் உத்தரவிடுகிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பறந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு வேகமாக வந்து அவர்களை தாங்கி பிடித்தேன். மற்றொரு தருணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனாரிடம் அல்லாஹ் அறுக்க சொன்னான். கத்தியை வைத்து ரப்புக்காக இழுத்தார்கள். இழுக்கிற போது என் ரப்பு உத்தரவிட்டான், கத்தியினுடைய சக்தியை எடுத்துவிடு, அதை திருப்பிவிடு என்றான். அங்கிருந்து அவ்வளவு வேகமாக நான் இதுவரை பயணித்ததில்லை, அவ்வளவு வேகமாக வந்து அந்த கத்தியை நான் திருப்பி பிடித்தேன். அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்கள் கிணத்துக்குள்ளே தூக்கி போடுகிற சமயத்தில் அல்லாஹ் உத்தரவிட்டான், கிணத்துக்குள்ள மேலே போட்ட கீழே போகிறதுக்கு எவ்வளோ நேரமாகும்? ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட், அவ்வளவுதான். அல்லாஹ் உத்தரவிட்டான் யூசுப் நபியை தாங்கி பிடிக்க சொல்லி. அங்கிருந்து பறந்து வந்தேன். 4வது நாயகமே, என் ஹபீபினுடைய ரத்தம் இந்த உலகத்தில் பட்டுச்சுன்னா அடுத்து இயங்குவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் எங்களுடைய ரப்பினுடைய வார்த்தையை கேட்டு உங்களுடைய இரத்தங்களை தாங்கி பிடிப்பதற்கு நான் ஓடி என்று சொல்வார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவ்வளவு சிரமமான ஹதீஸ் ஷரீஃப்களிலே வரலாறுகளில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பெருமானாருடைய கரண்டையை குறிவைத்து அடித்தார்கள். ஓடோடி வந்து பெருமானார் கரண்டையில் அடித்து அவர்களுடைய சதைகள் பிரிகிற போது பெருமானார் ஒரு பக்கம் சாய்ந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹ்வால ஓட முடியல, நடக்க முடியல. அந்த நேரத்திலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு செஞ்ச உபகாரம் என்ன தெரியுமா? இந்த உம்மத்துக்கு செஞ்ச உபகாரம், அல்லாஹும்ம ஃபிர் லிகௌமின் ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், இந்த சமூகத்தை மன்னிச்சிரு, அவங்களுக்கு ஒன்றும் தெரியலை, தெரியாமல் பண்ணுறாங்க. அது மட்டுமா? அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக்க லுஃப குவத்தி.
அல்லாஹ் எனக்கு எப்படி இந்த மக்கள்கிட்ட அழைப்பு கொடுக்க வேண்டும், இஸ்லாத்தை எடுத்து சொல்லணும்னு எனக்கு தான் தெரியல. நான் கொஞ்சம் சூசகமா சொல்லி இருக்கலாம், ஆனால் அந்த தந்திரங்கள் அந்த விவரங்களை தெரியாம நான் பண்ணிட்டேன். நீ என் மேல கோபப்படலேன்னு மட்டும் சொல்லு, எனக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிரமமான நேரத்திலே ரப்பிடத்திலே உரையாடினார்கள். பெருமானார் கண் அசைத்திருந்தால் இன்னைக்கு நாம முஸ்லீமா இருந்திருக்க முடியுமா? பெருமானார் அந்த தருணத்தில் அந்த துஆவை பயன்படுத்தி இருக்கலாமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா நபிமார்களும் பயன்படுத்தி விட்டார்கள், ஆனால் என் சமூகத்திற்கு என்னுடைய உம்மத்துக்காக வேண்டி என்னுடைய ஷஃபாஅத்தை நாளை ஆகிரத்திற்காக நான் சேமித்து வைத்திருக்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் சொல்றது கடமையா இல்லையாங்க? ரசூலுல்லாஹ் நம்ம மேல இந்த வாரம் மட்டும் செய்யாமல் இருந்திருந்தால் நான் சல்மான்னு பேர் வைக்க முடியுமா, அப்துல்லான்னு பேர் வச்சிருக்க முடியுமா, எங்கேயோ பெருமாளாக மாரியம்மனா ஏதோ ஒன்று இருந்திருக்கலாமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை மன்னிச்சிரு, இவர்கள் இல்லாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததியினர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற பெருமானாருடைய அந்த ஆசை தானே இன்றைக்கு நம்மை ஒரு முஸ்லீமாக இங்கே அமர வைத்திருக்கிறது, நாயகத்தை பற்றி பேச வைத்திருக்கிறது, அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையை நமக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. பெருமானாரின் மீது சலாத்து சொல்றதுங்கிறது கடமை. இந்த 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 சமூகத்தை எந்த தருணத்திலேயும் மறக்காதவர்கள் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் வீட்டில் இருக்கும்போது வலது கையில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஹுசைன் ரலியல்லாஹு ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் ஒரு கவலை. ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்டாங்க, ஏன் யா ரசூலுல்லாஹ், ஏன் திடீர்னு இப்படி ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? இல்லை, இப்போதான் ஜிப்ரீல் வந்தாங்க, இப்போதான் ஜிப்ரீல் வந்தார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பச்சை நிற ஆடையும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சிவப்பு நிற ஆடையும் தந்தார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷம் வைத்து கொல்லப்படுவார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அநியாயக்காரர்களால் கொல்லப்படுவார்கள், ஷஹீதாக்கப்படுவார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் சொன்னார்கள். அதை கேட்ட உடனே கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சிருங்களேன். நீங்க துஆ செஞ்சா அல்லாஹ் கேட்பானா இல்லையா? துஆ செஞ்சிருங்களேன். நம்ம பிள்ளைக்கு இப்படி சாகணுமா, இப்படி வஃபாத் ஆகணுமா? ஐயோ, விஷம் வச்சு கொண்டுருவாங்க, ஷஹீதாக்கிடுவாங்க அநியாயமா. போர்க்களத்தில் போய் போர் செய்து வீரன் மரணம் அடைவது அதுல வேற விஷயம். ஆனால் ஒரு சமூகமே பெருமானாருடைய பேர குழந்தையை கொலை செய்கிறது என்று சொன்னால் ஃபாத்திமா ரலியல்லாஹு தாங்க முடியல, பெருமானாராலையும் தாங்கிக் கொள்ளவில்லை. பெருமானார் கண்ணீர் விடித்தார்கள். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த நேரத்தில் அந்த துஆவை பயன்படுத்தவில்லை. என்ன காரணம் தெரியுமா? பெருமானார் என் மீதும் இங்கு அமர்ந்திருக்கிற நம் எல்லோரின் மீதும் இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் பெருமானாருக்கு இருந்த அக்கறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நான் சேமித்து வைத்திருக்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் அடுத்து தொடர்ந்து சலாத்தினுடைய மஜ்லிஸ்கள் ஆரம்பமாக இருப்பதினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்வது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய ஒரு உபகாரம். எல்லா தருணங்களிலேயும் இந்த உம்மத்தை நினைவு கூறுவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். எனவே பெருமானார் மீது சலவாத்து சொல்வதின் மூலமாகத்தான் பெருமானாருடைய அந்த ஷஃபாஅத்தையும் பெருமானாருடைய அன்பையும் நேசத்தையும் நாளை ஆகிரத்திலேயும் இந்த உலகத்திலேயும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது மட்டுமல்ல, உலகத்தினுடைய ஆகிரத்தினுடைய எல்லா கவலைகளுக்கும் பிரச்சனைகளுக்குமான தீர்வு சலவாத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா வைத்திருக்கிறான். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்தஸ்தையும் கதரையும் மதிப்பையும் விளங்கி காலமெல்லாம் பெருமானாரினுடைய சலவாத்தை கொண்டு நம்முடைய நாவுகளை நனைத்து கொண்டிருக்கிற நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியுள்வானாக என்று துஆ செய்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.